என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறுடா. உலகெங்கும் பரவி வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரலாறு வழிகளில் நான் செல்வகுமார். அனைவருக்கும் வணக்கம். நான் வரலாறு பூலோகம். இன்னும் வீடியோ பேச கூடாம என்ன ஞாயிற்றுக்கான நேரத்தில் எல்லாம் பூரா எலும்பு போற எல்லாம் என்னென்ன வேணுமோ பிஸ்கட் எல்லாத்தையும் வாங்கி போட்டேன். தண்ணி இருக்கு ஐயா. ஆமா, அதை இந்த கத்து போல தண்ணி வேற வைக்கணும்ல. அதை மறந்துட்டானே. எலும்பு போற ஓட்ட பார்த்தாது குடிக்க தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வேற வைக்கணுமா? ஆமா, வச்சுட்டு வந்துடுறேன். வச்சுக்கலாம். கத்துது இந்த கத்து கத்திட்டு இருக்குது. தண்ணி வச்சதுக்கப்புறம் எப்படி அமைதியா இருக்குது. தண்ணி காட்டுது. இங்க 2 பேருக்கு தண்ணி காட்ட வேண்டியது இருக்குது. அப்படியா? ஆமா. நேற்றுக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்துல கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இல்ல? ஆமா, அதான் மின் கட்டணம் உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு தனித்து ஆர்ப்பாட்டம் பண்ணதுல அப்படியே பேசிட்டு இருக்கிறது. ஒரு பாட்டு ஒண்ணு பாடினாரு. மீண்டும் அதே பாட்டுதான், வரிகள் மட்டும் மாத்தி பாடினாரு. பாட்டை போட்டு விட்டாரு. ஆமா, பாட்டை போட்டீங்கன்னா சரி பெங்களூர் வரை கேட்டுருச்சியா? பெங்களூர் வரல கேட்டுருச்சு. ஆமா, கேட்டுருச்சா? கேட்க வச்சாங்களா? கேட்க வச்சிருப்பாங்க. இந்த பாட்டு ஏற்கனவே பாடும்போது ஆமா இப்ப சில பேர் தூக்கு மறியல் சொல்லிட்டு இருந்தாங்களே. தூக்கம் வராதாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் தையா. யாரு? எறா மீசை தானே. அந்த மீசைதான். எனக்கு என்ன சந்தேகம்னா அந்த எறா மீசோட எனக்கும் சந்தேகம். பிடிச்சேன் மத்தியா. போன முறை வந்து இந்த பாட்டு பாடுறதுக்கு இப்படி வந்து பேசிட்டாரு, எங்க தலைவரை பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தூக்கம் பண்ணி சொன்னார்ல. இழந்து புதுச்சானா யாரு? இன்னொரு முறை பேசினா நாங்க போய் விஜயலட்சுமி பேச வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா. இப்ப விஜயலட்சுமி பேசிருக்கா. இன்னைக்கு காலையில ஒரு காணொலி பார்த்தோம்ல. பாத்தியா? வேலையை பாத்துட்டாங்க. விஜயலட்சுமி பேச வச்சுட்டாங்கல்ல. பாத்தியா? பேச வச்சிருப்பாங்களே. இப்ப பேச வச்சிருக்காங்க. ஏன்னா மிஷ பார்த்த வேலை இது. இதுக்கு முதல்ல ஒரு வழக்கு போட்டிருந்தோம். ஆமா, வந்து ஒண்ணு பிரச்சனை இல்ல சொன்ன நிரூபிக்கணும். ஆமா, இல்லைன்னா மான நஷ்டீடு வழக்கு 1 கோடி ரூபாய் போட்டிருக்காரு. அண்ணன் செந்தமிழன் சீமான் கேட்டிருந்தாருல. இப்ப என்னன்னா நம்ம அண்ணன் அமைதியை கடந்து போலாம். சரியா? தம்பிகள் நம்ம கடந்து போக முடியாது. ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் மட்டும் இல்ல, எங்களுக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன். எங்க அண்ணனை பேசும்போது எங்க அண்ணன் தவிர்த்து விட்டு போலாம். ஓரளவுக்கு நாங்க வந்து பெண்கள் சரி மதிச்சு விட்டுருவோம், கடந்து போவோம் போறோம். ஆனா இது தொடர்ச்சியா இது வேலையை காட்டும் போது அதுவா தனியா துணிஞ்சு வந்து பேசினா கூட பரவாயில்ல. இங்க இருக்கிறவங்க பூரா இங்கதான் தூண்டி விட்டுட்டே இருக்காங்க. அது குறிப்பா சொல்லுது. அதுல என்னையுமே திமுகவுமே பேசுறதே உனக்கு வேலையா போச்சா அப்படின்னு சொன்னா என்ன நம்ம சண்டை வரும். இந்த நேரத்தையும் சொன்னேன். அப்புறம் நான் வந்து எனக்கு தூக்கம் வரல, நான் விஜயலட்சுமியத்தையும் பேசணும்னு. அப்புறம் இங்க இருந்து விஜயலட்சுமி கரிகாலன் அனுப்பிச்சானோ, யூடியூப் கூட அனுப்பிச்சானோ, இல்ல ஜிபே இங்க இருந்து பேமெண்ட் அனுப்பிச்சிருப்பானோ, ஏதோ ஒண்ணு அனுப்பிதான் ஏதோ ஒண்ணு பண்ணி மொத்தத்துக்கு யாராமி சமத்த வேலைங்க செஞ்சுட்டாங்க. அவ்வளவுதான் சொன்னது செஞ்சுட்டாங்க. ஏன்னா கட்சியில மோத முடியாது இல்ல. அங்க ஒண்ணு இல்ல. ஏன்னு கேளுங்க, திமுக தான் ஆபாச குடோனே. அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும்? இதை தவிர அவங்களுக்கு தெரிஞ்ச வழியே போறாங்க. அது போய் பேச சரி. நாம என்ன சொல்லுவோம், இப்ப நம்ம சேனல்ல நிறைய பெண்கள் பாக்குறாங்க, தங்கச்சி அக்கா எல்லாரும் பாக்குறாங்க. பெண்கள் கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க, இது வரைக்கும் நாங்க கலந்து போனோம். ஆனா இன்னைக்கு பேசி ஆக வேண்டிய சொல்ல என்ன வாங்க முடியாது. என்னன்னா வழக்கு கொடுக்கலாம். என்னை வந்து பாலியல்ல இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு வழக்கு கொடுக்கலாம். எப்படி யாரும் தொடாமல் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுவா இருந்தா அன்பா இருந்தா ஒருத்தர்கிட்ட பழகி இருந்தா அந்த மாதிரி சொல்லலாம். இவங்க எத்தனை பக்கம் கொடுத்திருக்காங்க. வேற கர்நாடகாவோட இயக்குனர், அப்புறம் ஒரு தயாரிப்பாளர், இங்க சென்னையில அண்ணன் செந்தமிழன் சீமான் மேல இத்தனை வழக்கு கொடுத்தீங்க. கடைசியா அண்ணன் சொன்னார்ல, செந்தமிழன் சீமான் சொன்னாரு, நீ வந்து நிரூபிச்சுட்டு போ அப்படின்னு கேட்டார்ல. நைட்டோட நைட் ஐயோ தமிழ்நாட்டுல எல்லாமே சொல்லி ஓடி போயிட்டு வர முடியாதுக்கு மொண்டிச்சாக்கு சொல்லிக்கோ. இப்ப திரும்ப நீ பேசுறீங்கன்னா திரும்ப நாளைக்கு நம்ம எல்லாரும் திரும்ப நம்ம எல்லாரும் வழக்கு கொடுக்கணும், மறுபடியும் கொடுக்க வேண்டியது. ஆமா, திரும்ப வழக்கு வர வச்சு இந்த திமுக நம்பி எப்படி ஏமாறுதான் அந்த அம்மா எனக்கு தெரியல. 200 ரூபாய்க்கு அவங்க நம்பி நீ 200 ரூபாய்க்கு 2000 3000 வாங்கிட்டு ஏமாந்துட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காத. இது ஒரு பக்கம் இருக்கு. அப்படி ஒண்ணு இருக்குது. ஆமா, இன்னொருத்தர் வந்து அந்த எராமிச அதை வந்து நம்ம இடதுகளை ஓரம் தள்ளிடுவோம். ஏன்னா அது வாங்குற இதுக்கு குறைக்கு இது பண்றதா. அந்த எராமிச திமுக காரங்க கூட மதிக்கிறது இல்ல. அதை போய் பேசி என்ன பண்றது? நிலவேறி அந்த ஆளுக்கு தெரிஞ்சது ஏதோ சாப்பிடணும்ல, நல்லா கழிஞ்சோறு நீங்கணும்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால அது பேசி இருக்குது. சரி சரி, புறம் தள்ளி விட்டுருவோம். அப்புறம் இது எல்லாத்தையும் இன்னொரு முக்கியமான விஷயத்த பேச மாட்டேன். இன்னைக்கு அதே, அதாவது நேற்றுக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்துல அண்ணன் சொன்னார்ல, சீமான் எங்க போறான், சீமான் யாரோட பேசுறான், சீமான் எங்க ஓரமா ஒண்ணு போத்துறான், இதெல்லாம் பாக்குற வேலையா அப்படின்னு பேசிட்டாரியா. IAS IPS அதிகாரியில
ஓ அவங்க எல்லாம் இதெல்லாம் கவனிக்கிற அளவுக்கு வந்துருச்சு இப்ப. அவங்க என்ன கவனிக்கணும்? ஆமா, மக்களுக்கான சேவைகள் என்னவோ அதையும் செய்யணும், அதை செஞ்சிருக்கணும், அதை செய்ய விதியா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அதை கூட சொன்னாரு, என் போன எடுத்து பாரு, உங்களை தான் திட்டி வச்சிருப்பேன். ஆமா, அது டேஸ் டேஸ் சொல்லிருப்பாங்க. அது விட்டுருங்க. இப்ப சொன்னதுல இப்ப என்ன பிரச்சனை? இப்ப என்னன்னா பத்தி சொல்றேன் நீங்க. அதேதான் இந்த வருண் ஐபிஎஸ் இருக்காரு. ஆல்ரெடி இன்னைக்கு இது வருண் ஐபிஎஸ், அண்ணாமலை ஐபிஎஸ் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ணாமலை ஐபிஎஸ் இப்ப வந்து அவர் கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அப்படியா? இவரு வேற ஒரு வருண் ஐபிஎஸ். ஓ, அப்படி ஒரு ஐபிஎஸ் இருக்கு. ஆமா, அவர் என்ன பண்ணிக்கிறாரு, நேற்றுக்கு சென்னையில வந்து இந்த மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டத்துல காவல்துறை வந்து தவறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கு கொடுத்திருக்காருயா. யார்? சீமான் மேலயா? இந்த சீமான் மேல. ஏய்யா, இப்ப வந்து ஒரு காவல்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு போன்ல ஆடியோ லீக் ஆகுதுன்னா அது எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்றத அவர் சொல்லி, அவருக்கு முதல்ல ஆடியோ லீக் வந்ததுக்கு அப்புறம் தானே இதை பேசியிருக்காரு. ஆமா, இதுக்கு மேல பேசியிருக்காரா? இல்ல. காவல்துறைக்கு உடையிலிருந்து எல்லாமே மாற்றக்கூடிய சட்டம் நம்ம வச்சிருக்கோம். பெண்களுக்கு 6 மணி நேரம், ஆண்களுக்கு 8 மணி நேரம் பணி செய்யக்கூடிய சட்டங்கள்லாம் நம்ம வச்சிருக்கோம்னு சொன்னோம். சுழற்சி முறையில வாரம் ஒரு முறை விடுமுறைன்னு சொல்லிக்கிறோம். நாம் தமிழ் ஆட்சியினுடைய அவையில இருக்குது. காவல்துறைக்கு சப்போர்ட்டா பேசுறதே சீமா வராது. ஆமா, தமிழ்நாட்டு. இப்ப இந்த வருண் ஐபிஎஸ் என்ன நினைக்கிறாரு, அண்ணன் மேலேயே வழக்கு கொடுத்தாரா? சரி, ஆனா இவர் நேர்மையான அதிகாரியா? அப்படித்தான் கேள்விப்பட்டாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஆமா, உண்மையும் நேர்மையான ஆளியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அவரு இவ்வளவு சில்லறத்தனமா அனுப்புவாரோ? அப்படி இல்ல, அது வந்து வேற விசுவாசம். சொல்றாங்க. இப்ப அந்த நம்ம உதயண்ணா இருக்காரு, உதயண்ணா படம் போட்டா முதல் சொல்ல போய் பாத்துருவாரு. அப்ப சீமா மேல வழக்கு போடாம என்ன பண்ணுவாரு? ஐயா, ஆமா, அவர் படத்துக்கு போனா அப்புறம் அவர் உதயநிதி விசுவாசி தானே அவரு. ஒருவேளை இது நம்ம வந்து உதயண்ணாவோட கட்சி ரசிகர் மன்றத்துல தலைவரா இருப்பாரோ? இருந்தாலும் இருக்கலாம், அப்பா சொல்ல முடியாது. அப்புறம் முதல் படத்துக்கு முதல் ரிலீஸ்ல போய் முதல் பாக்குறேன்னா அப்ப முதல் சூழல் வந்து ரசிகர் ரசிகர் எல்லாம் இருப்பாரு போட்டு. ஆமா, அது ஒண்ணு. அப்ப சீமான் மேல வழக்கு கொடுப்பாருல, வழக்கு கொடுப்பாரு. இப்ப நம்ம நேர்மையான அதிகாரி சொன்னோமா, இவரு இந்த ஒன் இண்டியன் ஒரு நியூஸ் இருக்கு தெரியுமில்ல? ஆமா, அது உனக்கு தெரியுமில்ல? ஆமா, அது 2014 ஒரு நியூஸ் வந்தது. அது தெரிஞ்சு அதான் வந்து ஒரு பெண்ணை காதலிச்சு ஏமாத்திட்டாருன்னு வழக்கு கொடுத்து புலர் சிறையில அடைச்சது அப்படின்னு சொல்லி அவர் மேல புகார் வேற வந்து செய்தியில வந்துருக்கீங்க. நல்லா அழுத்தமா சொல்லு. ஒன் இண்டியா நியூஸ்ல போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பெண்ணை ஏமாற்றிய வழக்குக்காக புலர் சிறையில் அடைப்பு. இது நாங்க சொல்லல, பாத்துங்க. இவர் யோக்கியமான ஆபீசராம நம்ம சொல்லிக்கிறதா? சரி, என்னப்பா இப்போ இவ்வளவு நேர்மையான அதிகாரி அண்ணன் செந்தமிழன் சீமான் பேசுனது உங்களுக்கு ஏன் சுருக்குன்னு பட்டுச்சு? அது எல்லாம் இத்தனை பேர் ஐபிஎஸ் எல்லாரும் இத்தனை போலீஸ் அதிகாரி கலெக்டர் எல்லாம் இருக்கும்போது இவருக்கு மட்டும் எந்த அப்படி ரோஷம் பொத்துக்கிட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு எப்படி ஒரு 500 போலீஸ் வந்திருப்பாங்களா? வந்திருப்பாங்க, பாதுகாப்பு இருந்திருப்பாங்க, பேர் இருப்பாங்க ஓட்டுங்க. நம்ம குறைஞ்சு 500 ரூபாய் இருந்திருப்பாங்க. 500 ரூபாய் இருக்கு வராது போவோம். இந்த ஆளுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் ஏன் வருது? அப்ப என்ன காரணம்? அவன் ஏதோ பண்ணிட்டாரோன்ற ஒரு சந்தேகம் வருதா? என்ன காரணம் கேளு. இப்போ நம்ம கட்சியினுடைய நம்ம பேச்சாளர் சாட்டை துரைமுருகன் அவர் வந்து தென்காசியில போய் இது பண்றாங்க, காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அப்ப கூப்பிட்டு வரும்போது என்ன பண்றாங்க, ஒருத்தர் வந்து கைது பண்ண போறோம்னா அரசு வாகனம் கொண்டு போகணும், அப்புறம் அரசு வாகனம் எடுத்துட்டு போகணும். இது எதுவுமே அவங்க செய்யல. இது வந்து மாற்றாக சாட்டை துறைமுகனுடைய அவரோட சொந்த வாகனத்திலே கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வர வழியில ஒரு விபத்து ஏற்பட்டு கண்ணாடி உடைக்கப்பட்டு பின்னாடி சேதமா இருக்குது. இது என்னன்னா, இது வந்து திட்டமிட்டு கொலை முயற்சியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் உருவாகுதா? நமக்கு வருதா இல்லையா? சரி, அவர் கேட்டதை மதிக்கல நேர்மையான அதிகாரி. எப்படி எப்படி நேர்மையான அதிகாரி அந்த கேட்டதை அவ்வளவு தூரம் லட்சம் பயன்படுத்திட்டாரு. அவன் அரசு வாகனம் எடுத்துட்டு போகாம சரி கண்டுபிடிச்சு சரி தென்காசியில ஒரு அரசு வாகனம் இல்லாம இருந்திருக்கேன். சரி, அங்க பிடிச்சு வந்திருக்கணும். சரி, ரெண்டாவது இந்த அலைபேசிய எதுக்காக வாங்குனீங்க? ஒருவேளை ஏதாவது முக்கியமான போன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கைது பண்ணிட்டாங்க சொல்லி விடுதலை வாங்கிட்டு வரும் அப்படிங்கறதுக்காக ஏதாவது பயந்துட்டு புடிங்கிட்டாங்க. முதல்ல புடுங்கலாமே, அதுக்கான அதிகாரம் இருக்கா? முதல்ல என்னன்னு தெரியலையா பாது. இப்போ நீங்க சொன்னது என்ன, மேடையில தலைவர் கருணாநிதி ஐயா பத்தி பேசிட்டாங்க அது அப்படின்னு சொல்லிதான் நீங்க போனது. அதுக்கு ஆதாரம் அந்த போன்ல இருக்குதான் நினைச்சு எடுத்துப்பாரு. ஆனா அவர் பேசுறது மேடையில இல்ல, மேடையில பேசுனது எல்லா யூடியூப்லயும் பப்ளிக்கா தெரியுது. தேர்தல் நேரத்துல பேசுனது அதுலயே பார்த்தாலே தெரிஞ்சு போயிருமே. அதுக்குதான் என்ன பண்ணாங்க, நீதிபதி ஐயா காரை துப்பி மூஞ்சில இதெல்லாம் எழுதுனாரா, இசை அமைச்சாரா, இது இந்த மாதிரி போட்டப்பட்டா இல்ல தூக்கி பேசிட்டாருல, அங்கேயே அவமானப்பட்டையில திரும்ப அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னார்ல, என் நம்பி வாழ்ந்துக்கு இப்ப நான் பாடுறேன் என்னை வழக்கு போடுன்னு சொன்னார்ல, முடியலையே பேசாம இருக்கணுமா? முடியும். என்னன்னா விசுவாசத்தை காட்டுறதுக்காக இப்ப இல்லையப்பா, எனக்கு இந்த ஆடியோ வந்து இந்த போனை வந்து புடிங்கிட்டு போய் எல்லாம் பாதுகாப்பா நீதான் வச்சிருக்கீங்க. சட்டத்துறைகிட்ட தான் அது காவல்துறைகிட்ட தான் இருந்திருக்கு.
இந்த போன்ல இருந்து இந்த மாதிரி ஆடியோலாம் எப்படி வெளியில போச்சு? கேள்வி வருமா வராதா? அப்ப யாரு மேல சந்தேகம் வரும்? அப்ப இந்த நேர்மையான அதிகாரி மேலதான ஒரு வரணுமா இல்லையா? அந்த நேர்மையான அதிகாரி குற்றம் செஞ்சு கட்டணும் அவருக்கு கோபப்பட்டிருக்காரு. இப்ப இத்தனை பேரும் பொத்தாம் பொதுவா சீமான்னு சொல்லும் போது உனக்கு ஆடியோ லீக் பண்றதே வேலையா இல்ல மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறதே உனக்கு வேலையான்னா, நீ ஆடியோ லீக் பண்றதே எனக்கு வேலைன்னு சொல்லி லீக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இது தனி மனித உரிமையோட இது இல்லையா? அது எனக்கு என்னன்னா, இவரு ஐபிஎஸ் அதிகாரியா இல்ல அங்க கோபாலபுரத்துக்கு இவருக்கு செக்யூரிட்டி வேலையில இருக்கிறாரா? செக்யூரிட்டினா ஐயா வாட்ச்மேன் இருந்தா இருக்குங்கயா. நீ சொல்றத பார்த்தா இது நடக்கிறத பார்த்தா அப்படித்தான் தெரியும் போட்டு அந்த மாதிரி கேள்வி வருமா வரா அப்படின்னு யாராவது நினைச்சு கேட்டுட்டான்னு வைய. நாம கேட்கலீங்க, யாராவது இப்படி கேட்டுருவாங்க. கேட்டுட்டாங்கன்னு வையா, இல்ல நம்ம கோபாலபுரத்து நம்ம ஐயா வீட்டுக்கு வாட்ச்மேனா அப்படின்னு எவ்வளவு தேவலாம் இது தேவையா நமக்கு? எனக்கு அப்படி சரி. இப்போ வெளியிட அண்ணன் மேல வழக்கு போட்டாச்சு. சரி, இப்ப அண்ணன் வழக்கு போட்ட பயந்துக்கு வரா? அவரு பயப்பட அவருக்கு கம்பெனியை போக்கிட்டு குழு காட்சி வந்து பட்டு கிடக்குறாங்க. ஐயா நீ வேற இது வேற 150 வழக்குல அதாவது குடிங்கிட்ட மயில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஊதி போயிட்டு இருக்கிறவர் நமக்கு ஒரு மசூர் இருக்கு. அதான் புடிங்க அப்படின்னு ஊதிட்டு இருப்பாரு. வழக்குக்கு இதுக்கு பயப்படாதீங்களா? இந்த வழக்கு போட்டா இன்னும் அதிகபட்சம் உங்க ஆட்சியாளர் எவ்வளவு? 17 மாசம் தான் இருக்கு. 17 மாசத்துக்கு அப்புறம் அவ்வளவுதான் திமுக புதவழியில போய் மாட்டீங்க. இவர் நிலைமை என்ன ஆகுங்கிறது அதுக்கு தெரியணும்ல. தெரியாத ஒருவேளை எதிர்கட்சி தலைவராகவோ அல்லது முதலமைச்சராகவோ அண்ணன் சீமான் நிலைமை என்ன ஆகும்? இதெல்லாம் கருத்துல வச்சுதானே எல்லா ஆபீசர்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்களே யோசிக்க வேண்டாமா? ஏன்னா காவல்துறைக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறதே அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆட்சியின் செயல்பாட்டு வரவிலே இருக்குது. எல்லாருக்கும் அவங்களுக்கு முக்கியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு காலையில 7 மணிக்கு கிளம்புறதுக்கு வெளியே கிளம்புற 5 மணிக்கு உடைய ரோட்ல நிறுத்தி வச்சிடறாங்க. அது பெண்கள் இல்லாம அவங்களுக்கு ஒரு போக முடியாம பண்ண முடியாம போல வச்சுட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி பாதுகாப்பா பேசியிருக்காரு. நம்ம என்ன சொல்லுவா, ஒரு ரசிகர் மன்ற தலைவரா அல்லது செக்யூரிட்டி ஆபீசரா இல்ல ஐபிஎஸ் அதிகாரியா இல்ல திமுக மாவட்ட செயலாளரா இன்னொன்னு கேட்டுருவோம். இப்ப இவ்வளவு தூரம் அண்ணன் செந்தமிழன் சீமான் பேசுறது சொன்னீங்களே, நம்ம அதே பக்கத்துல நம்ம ஊர் பக்கத்துல அண்ணன் ஊர் பக்கத்துல இந்த எச்ராஜான்னு இருக்காருல்ல, அவர் ஒண்ணு கேட்டார்ல, அங்கெல்லாம் போக முடியாது. நீ இதே அவர் கேட்ட கேள்வி முதல் சொல்லு. என்ன கேட்டாரு? அப்படி ஹைகோர்ட்ட டேசாதன் கேட்டார்ல, இந்த வேற ஐபிஎஸ் அதிகாரி சட்டத்தை காப்பாத்துறவரு உண்மையிலுமே நேர்மையான அதிகாரின்னா முதல் ராஜா ஐயா மேல வழக்கு போட்டுட்டு இதே விட நீங்க கொண்டு கேட்கணும். காப்பாத்த வந்தவரு சட்டம் ஒழுங்கு நேர்மையான அதிகாரி காவல்துறையோ எல்லாத்தையும் சட்டத்துறையில இருந்து எல்லாத்தையும் கேட்கலாம் பேசிக்கலாம். அது அவர் மேல ஒரு வழக்கு போடுங்களா? அவர் போட்ட கொசு இந்த மாதிரி நசிப்பிடுவாங்க. அப்ப யாரு மேல கேட்கலாம்? யாரு இப்ப சீமான பத்தி பேசினாதே கூப்பிட்டு வருமானம் வளர்ப்பு ஓடும். அதனால அவர் மேல வழக்கு எந்த இது யார பத்தி பேசினாலும் இன்னைக்கு ட்ரெண்டிங்கே கிடையாது. வழக்கு மட்டும்தான். வழக்குக்கெல்லாம் பயந்துக்கிறாளே ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. யாரும் பயப்படுற ஆள் கிடையாது. இப்படியே பேசிக்கிட்டே போனா இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. ஆமா ஆமா, அதுக்கு நேரம் இல்ல. ஆமா, அடுத்த வீடியோல சந்திச்சு மீண்டும் மற்றொரு காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.